எனக்கு வரவே முடியாதாக்கா? என்னட்டு அதெல்லாம் பரணி விடவே மாட்டா. நிச்சயம் அண்ணனை கூட்டிட்டு வந்துருவா. நீ பாத்துக்கிட்டே இரு. வழக்கமா ரத்னா அக்காவை வச்சுதான் பிரச்சனையே பண்ணுவாங்க. ரத்னா அக்கா ஸ்கூல் டூருக்கு போயிருக்கு. இவங்க என்னடானா தண்ணிய வச்சு பிரச்சனை பண்றாங்க. நம்மள விடவே மாட்டாங்களாக்கா? இல்லட்டு, அவங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். பரணி பிரச்சனையில இருந்தா அண்ணன் பரணியை காப்பாத்தும். அண்ணனுக்கு பிரச்சனை வந்தா பரணி அண்ணனை காப்பாத்திருவா. நீ கவலைப்படாத. பரணி நிச்சயம் அண்ணன் கூட தான் வீட்டுக்கு வருவா. அக்கா, அண்ணனோட வண்டி சத்தம். அண்ணே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணே, கனி, மைனி. ஏய் கனி, என்ன அண்ணே ஆச்சு? வரலையா மைனி? அண்ணே வரவே வராதா மைனி? ஏய் ஒரு நிமிஷம் இரு. இப்ப நீ எதுக்கு அழற? அண்ணே வரலையா? உன் அண்ணன் ஒரு தப்பும் பண்ணல. சண்முகத்தை தண்டிக்க பாண்டியால இல்ல. எந்த கொம்பனாலையும் முடியாது. புரிஞ்சுதா? இந்த நிமிஷம் அண்ணன் ஸ்டேஷன்ல கிடக்கு. உன் அண்ணன் அவரை என்ன செய்ய போறாரு தெரியலையே. தைரியமா இருங்கடி. உங்க அண்ணன் மேல அந்த பாண்டி கை வச்சிருவானா? இங்க பாருங்க, உங்க அண்ணனை ஜெயில்ல போட இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும். அத புரிஞ்சுக்கோங்க. முதல்ல உள்ள வாங்க. வா 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 வீரா. அண்ணா இந்தாங்கண்ணா. பரணி டீ. இல்ல எனக்கு வேண்டாம். எப்பா உனக்கு? வேணாத்தா, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்டேஷன்ல என்ன தாண்டி நடந்தது? அண்ணனை விட்டுருவாங்களா இல்லையா? ஒண்ணு நடக்கலடி. என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு என்கிட்டயும் தானே சொன்னான். வழக்கம் போல அடிப்படையே இல்லாத கேஸ் தான் போட்டிருக்கான். அதை உடைக்கிறதுக்காக தான் நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு மைனி. என்னடி பயம்? என்ன பயம்? எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு நான் பாத்துக்க மாட்டேனா? ஏட்டி, இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் கண்ணை கசக்கிட்டு கிடக்கீங்க? என் மகன் சம்முகம் தான் உள்ள இருக்கான். ஆனா என் மருமக பரணி இந்த வெளியே தானே இருக்கா. அவ பாத்துக்கிடுவா எல்லாத்தையும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் அவ பாத்துக்கிடுவா. தேவையில்லாம கண்ணை கசக்கிட்டு கிடக்காங்க. தேங்க்ஸ் மாமா. நீங்களாவது என் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களே. ஏத்தா, ஒன்ன நம்பாம நான் வேற யாரத்தான் நம்ப போறேன்? எனக்கு நல்லா தெரியும் தா, என் மருமவ சாதிச்சு காட்டுவா. என்னத்தா, இந்த பாண்டியமா, சவுந்தர பாண்டி, முத்து பாண்டி இதே மாதிரி 1000 பேர் 1000 துரோகம் பண்ணாலும் எல்லாத்தையும் நீ அடிச்சு நொறுக்கிடுவோமா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மவன் சம்முவன் கண்டிப்பா வெளியே வருவான். அவனை நீ கண்டிப்பா வெளியே கொண்டு வருவ. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குமா. அதெல்லாம் விடுங்க மைனி. நாங்க இப்ப என்ன செய்ய? முதல்ல நான் நினைச்ச எவிடன்ஸ் வரட்டும். அதுக்கு அடுத்துதான் நீங்க எல்லாரும் தேவைப்படுவீங்க. அங்க லாக்அப்ல அந்த படுபாவி பாண்டி நம்ம சண்முகத்துக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்றாமா. டீயாவது வாங்கிட்டு வந்து கொடுக்கலன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றாமா. அதெல்லாம் சண்முகம் தாங்கிப்பான். ஏ வீரா, என்னட்டு? இது கண் கலங்குற நேரம் இல்ல, சண்டை போடுற நேரம். சண்முகம் வருவானான்னு யோசிக்காத. சண்முகம் வர்றப்ப என்ன செய்யணும்னு இப்ப யோசி. அண்ணன் அண்ணன் வந்துரும்ல? நிச்சயம் வருவாண்டி. நான் சொல்றேன், என்ன நம்பு. வெட்டிக்கிளி மைனி, ஒரு நிமிஷம் இரு. இந்தா பணம். நல்ல நாட்டுக்கோழியா வாங்கிட்டு வா. சரிங்க மைனி. வீரா, பரணி சிக்கன் வந்ததும் நல்ல காரசாரமா சண்முகத்துக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வை. அவன் வந்து முதல்ல சாப்பிடணும், சரியா? சரிடி. ஏ வெட்டிக்கிளி, நீ போய் வாங்க. சரிங்க மைனி. அண்ணே வாங்க போலாம்.
கனி, சோத்து முன்னால உட்காந்து என்னத்த கண் கலங்கிட்டு இப்ப சாப்பிட மாட்ட? அண்ணன் சாப்பிட்டுருக்குமாக்கா? சாப்பிட்டிருக்க மாட்டான் தான். ஆனா சண்டை போட நமக்கு தெம்பு வேணா? ஒழுங்கா சாப்பிடுறீ. அக்கா, இவர் தான் வீராசாமி, தண்ணி திறந்து விடுத ஆளு. சொல்லு, நேத்திக்கு மோட்டார் போட வேண்டான்னு உன்கிட்ட யார் சொன்னது? யாரும் சொல்லலைங்க. அடுத்து கையால அடிக்க மாட்டேன். வெளியே இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு ஆளுக்கு 4 மிதி மிதிக்க சொல்லுவேன். பரவாயில்லையா உனக்கு? அக்கா, நான் வேணா 4 சாத்து சாத்தவாக்கா? இல்ல இல்ல, அண்ணன் தானாவே எல்லா விஷயத்தையும் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, யாரு என்ன செஞ்சா? ஏல, என்ன முழிக்க? சொல்லல பேப்பையில நடந்தது என்ன? என்ன எல்லாரையும் கூப்பிடவா? இல்லம்மா, நான் சொல்லிடுறேன். சொல்லு. நேத்து அந்த சனி இருக்கிறாப்புல, சவுந்தரபாண்டி ஐயா கிட்ட வேலை செய்யறவரு, நினைச்சேன். அவன் என்ன செஞ்சான்? எதேச்சா நைட்டு வந்து என்ன பார்த்தாருமா. வீட்டுல மிலிட்ரி சரக்கு இருக்கு, 2 பேரும் குடிக்கலாம் வான்னு அந்த ஆள் தான் கூட்டிட்டு போனாப்புல. ஏன்னா குடியார பையல பார்த்தேல, உன்னால எவ்வளவு பிரச்சனைன்னு ஆளையும் மோர கட்டியும் பாரு. டியூட்டி டைம்ல குடிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இல்லம்மா, அதான் நைட் ஆச்சே, இனிமே குடிச்சா என்ன ஆக போகுதுன்னு தான் குடிச்சேன். ஆனா அளவு தெரியாம குடிச்சிட்டேன் போல, அதனாலதான் மட்டையாகி படுத்துட்டேன். அக்கா, அதிகமா ஊத்தி கொடுத்தது அந்த சனியனை தான் இருக்கும். அவனை தூக்குவோமா? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குடா, வெயிட் பண்ணு. ஏயா, ஊருக்கு தண்ணி திறந்து விடுற வேலையே உன்னோடது. மோட்டரை போட்டு விட்டுட்டு போய் குடிக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்கம்மா, அந்த ஆள் கூப்பிட்ட உடனே நான் தடுமாறி போயிட்டேம்மா. இல்ல, உன்னை இதுக்கு மேல வேலையில வச்சிருக்கிறதே தப்பு. நீ பண்ணது எவ்வளவு பெரிய குத்தோன்னு உனக்கு தெரியுமா? டாக்டர்மா, தெரியாம செஞ்சிட்டேம்மா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. நான் புள்ள குட்டிக்காரம்மா, என்ன எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. ஆக நடந்த அந்த சதி இவன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இல்லையாடா? அதான் தெளிவா தெரியுது. இந்த ஆள் கிட்ட நடந்ததை அப்படியே எழுதி வாங்கிக்கோ. ஏய், நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும்னு கேட்டேனே, என்னாச்சு? பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸ்ல கேட்டிருக்கேன்க்கா, வீட்டுக்கே கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காருக்கா. வணக்கம் டாக்டர்மா, நீங்க சொன்ன மொத்த கேமரா ஃபுட்டேஜ் இதுல இருக்கு, இந்தாங்க. இந்தாக்கா. சண்டையில ஜெயிக்கணும்னா நமக்கு ஆயுதம் வேணும். இதுதான்டா அந்த ஆயுதம். இனி அவங்கள நான் என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. ஓ, என்ன என்ன உனக்கு ஆர்வம் தாங்க முடியலையா? எப்பா, அந்த வெறும்பையில வேணா நீ வந்து கண்ணால பார்த்துட்டு போறியா? சும்மா வேணா புறப்பட்டு வா. வா, அவன் இங்கதான் இருப்பான். இலே மவனே, தப்பு பண்ணிட்டோலே. சம்மு அங்க உள்ளார இருக்கான், ஆனா பரணி இங்க வெளியில இருக்கால. பேய் பிடிச்ச மாதிரி இருக்காத. இலே, அவன் நேர நம்ம வீட்டுக்கு வந்து ஏன்ட்டி அவ சவால் விட்டு போறாளே.
ஓ என்கிட்டயும் சவால் விட்டு தான் போயிருக்கா. அவளால என்ன செய்ய முடியுங்க? ஒரு பொம்பளை புள்ள. இல்லே இல்லே, அப்படியெல்லாம் லேஸ்ல சொல்லிட கூடாதுலே. இல்லே, இதுக்கு முன்னாடி உன்னைய ஒரு ஸ்டேஷன்ல வச்சு அவமானப்படுத்தலையா? சட்டான்னு வந்துட்டு அவ சக்கரமா சுத்துற ஆளு. இப்ப நான் என்ன செய்ய? பேசாம அவளையும் தூக்கிட்டு வந்து லாக்அப்ல போட்டுறவா? புருஷனும் பொண்டாட்டியும் வெயிலுக்கு குளு குளுன்னு லாக்அப்ல இருப்பாங்க. ஓகேவா? முட்டா பையில முந்திரி குட்டை மாதிரி நடுநடுல பேசாதல. இந்த பாரு, உங்க அப்பா என்ன சொல்றாரோ அதை முழுசா கேளு. சில நிலைமை கைமீறி போயிடும் போல இருக்குல்ல. இத பாரு, முதல்ல பொறுமையா என்ன எதுன விலாவரியா கேளு. என்னாச்சு அத்தை? என்ன அந்த கிழமை வைகுண்ட வந்து பிரச்சனை பண்ணதானா? சொல்லு. எப்பா, அவன் தான் மருந்தை எடுத்துட்டு வந்து சண்முகம் கையில கொடுத்தான்னு சொல்லி நான் எஃப்ஐஆரை மாத்திடுறேன். சொல்லு. இல்லே, அவனுக்கு என்னலே தெரியும்? இல்ல, இங்க நம்ம குடும்பத்துல தானே பிரச்சனை இருக்கு. யாரு? ஏசைக்கிய இப்பயே வந்து அவ கழுத்தை உடைச்சு போட்டுமா? இல்ல, நான் சொல்லுறது கொஞ்சம் கேளுலே. பரணி வந்து இங்க சவால் விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லுதேன்ல, அதுதான் இங்க பிரச்சனையே. அவ ஏதாவது செஞ்சு தொலைக்க போறாளே, நிஜமா ஏதோ செய்ய போறாவ. பா, அவளெல்லாம் நினைச்சு எதுக்கு பயப்படுத? இல்ல, அவ சாதாரணமான ஆள் இல்ல. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த சமூகத்தை வெளியில எடுத்து காட்டுறேன்னு சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. என்கிட்டயும் அதே சவாலை தான் விட்டுருக்கா. அவ சொன்னதை போய் நீ எல்லாம் சீரியஸா? முட்டாப்பையில இருக்கு. சொல்லுறத கேளிலே. அவ படிச்சவளே. ஏற்கனவே 2 தடவை ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அந்த வெறும் பலையும் அவன் தங்கச்சி கனியையும் காப்பாத்தினுவான். மறந்துட்டியா நீ? இல்ல, இந்தாரு, இப்போ உன் தங்கச்சி ரொம்ப புத்திசாலி. நாம முந்திக்கலன்னு வையி, பிரச்சனை ரொம்ப பெருசாயிடும் பாத்துக்க. ஆமால, இந்த பாரு, அவ மட்டும் சமூகத்தை வெளியில எடுத்துட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் அவன் எலெக்ஷன்ல நிப்பான், தர்மகத்தாவ ஆவான். ஏன் கமிட்டி மெம்பர் மொத்தமும் அவன் பக்கம்ல நிக்கிறாங்க. இலே, அப்படி ஜெயிச்சு வந்தான், முத காரியமா கோயில் நகையத்தாலே அவன் ஆடிட்டு பண்ணுவான். உண்மை மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியல. அவ்வளவுதான், உன் அப்பனும் அத்தையும் தான் உன் ஸ்டேஷன் லாக்கப்ல வந்து உட்கார்ந்து இருக்கணும். அத பாரு, அதுக்கப்புறம் உன்னையும் ஒருத்தன் இந்த ஊர்ல மதிக்க மாட்டானுவ. சரி அத்தா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இல்ல சௌந்தரம், நீ எடுத்து சொல்லுல. இது பாரு, அவனுக்கு புரியுற மாதிரி நல்லா எடுத்து சொல்லு. இல்ல, இந்த நான் சொல்லுறது மாதிரி அப்படியே செய்வல்ல, கவுத்திர மாட்டில்ல. சொல்லுப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே செய்த. வேற ஒண்ணும் இல்ல, அந்த வெறும் பையில வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போ. அப்படியே ஒரு தனியான ஒரு இடத்துக்கு வந்த உடனே அவனை நல்லா குதிரை மாதிரி ஓட விட்டு சுட்டுடு. மண்டியிலே சுட்டு கொன்னுடு. கேட்டா அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான், சுட்டுட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்படிதான். அப்படின்னா சமூகத்தை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்ணி கொல்ல சொல்லுது, அதானே? இல்லே, இதுக்கு எதுக்குல நீ சாக்காவற? நீ ஒருவேளை நீ எதுவும் செய்யலன்னு வையி, நம்ம குடும்பம்னாலே எலக்ட்ரிக் கரண்ட்ல கைய வச்சு ஷாக்கடிச்சு செத்து போனோம். கிளே மருமவனே, இது பாரு, யோசிச்சுட்டு இருக்காதல. நீ மட்டும் உங்க அப்பன் பேச்சு கேட்கலன்னு வெய்யி, அவ்வளவுதான், நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை அம்புட்டும் கெட்டு போயிடும். இது பாரு, உங்க அப்பன் சொன்ன மாதிரி எல்லாருமே நாண்டுகிட்டு சாக வேண்டியதுதான். பா, நிஜமாவே அவனை கொன்னுடப்பா. ஏலே, கொன்னுடுங்க. இந்த கொன்னுடு. அதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம். அவனை நீ சுட்டு கொன்னுத்தான் ஆகணும். உனக்கு வேற வழியே கிடையாது. பா, எப்போ முடிக்க? ஏய், சாவுக்கு என்னடா நேரம் காலம் பார்த்துக்கிட்டு.
இப்பவே அவனை வெளியில கூட்டிட்டு போ, கதையை முடி. சரிப்பா, உடனே அவனை ஜீப்ல அள்ளி போட்டு போய் கதையை முடிச்சிருந்தேன். இப்ப சொன்னியே, அதுதானே ஒரு நல்ல மகனுக்கு அழகு. என்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து என் மேல என்கொயரி வைப்பாங்க. நீங்க தான் இருக்கீங்கல்ல, பாத்துக்கலாம். அவனை ஓட விட்டு நெத்திலேயே ஷூட் பண்றப்பா. காரியத்தை முடிச்சிட்டு கால் பண்ணுத. போன வச்சுட்டுமா? கச்சிதமா முடிச்சிட்டு புறவு கால் பண்ணல. வைக்கட்டுமா? சர்வால் 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 சர்வால், எந்திரிங்க சர்வால், எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க சர்வால். சர்வால், கதவை திறந்து விடுறேன், அப்படியே ஓடி போயிடுறீங்களா? எதுக்கு எதுக்கு அண்ணாச்சி? எதுக்கு இம்பிட்டு பார்த்துட்டேன்? உங்களை கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கானுவ. இன்ஸ்பெக்டர் சர்வால் அவங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். சர்வால், உங்களை கண்காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறானுவலாம் சர்வால். இப்பவே திறந்து விடுதேன், ஓடி போயிடுறீங்களா? இல்ல அண்ணாச்சி, இப்ப நான் போனாதான் தப்பிச்சு போனேன்னு சொல்லுவான். அப்புறம் அவன் பக்கம் நியாயமா போயிட. இல்ல, நானும் கொள்ளதானே போறாரு சர்வால். முப்படாதி. ஏய், என்னல பேசிட்டு இருந்த? டிஃபன் சாப்பிடல, அதான் இட்லி வாங்கிட்டு வரவான்னு கேட்டுட்டு இருந்தேன் சர்வால். ஒன்றும் தேவையில்ல, அக்யூஸ்டை ரெடி பண்ணு, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இல்லை, இன்னைக்கு கோர்ட் லீவு. எந்த கோர்ட்ல இருக்க இன்னைக்கு? ஏன் உன் அப்பா ஏதாச்சும் தனியா ஸ்பெஷலா உனக்குன்னு கோர்ட்டு கட்டியிருக்கானா? இது அந்த கோர்ட் இல்ல மச்சான், ஸ்பெஷல் கோர்ட்டு. உன் அப்பங்கிட்டே கூட்டு போறேன்னு வச்சுக்கோயேன். ஓஹோ, அப்பங்கிட்ட. அப்ப நீ ஒரு முடிவோட தானே இருக்க? உங்க அப்பா வீட்டுக்கே தான். இன்னியோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். முடிய போறது உன் பிரச்சனையா இல்ல ஏன் பிரச்சனையான்ட்டு பாப்போம்ல. ரெண்டும் தான். யோ முப்படாதி, டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணு சீக்கிரம். சரிங்க சர்வால். சர்வால் பிளான் போட்டுட்டாரு சர்வால். சர்வால், கை காலெல்லாம் பதறுது. இப்ப நான் என்ன செய்ய சர்வால்? அண்ணாச்சி, உடனே பரணிக்கு போன் பண்ணுங்க. விஷயத்தை அவகிட்ட சொல்லுங்க, மத்ததெல்லாம் அவ பாத்துக்கிடுவா. பேசாம உங்க அப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வர சொல்லவா? அண்ணாச்சி, பரணிக்கு மட்டும் போனை போட்டு சொல்லுங்க, மத்ததெல்லாம் அவளே பாத்துக்கிடுவா. சரிங்க சர்வால். ஹலோ டாக்டர் அம்மா, உங்க அண்ணன் நம்ம தலையில இடிய போட போறாரு. என்னென்ன சொல்றீங்க? இப்பதான் நான் ஒட்டு கேட்டேன். பிரசிடென்ட் சார்பால தனியா கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புதாரு. கேட்டா கோர்ட்டுக்குன்னு சொல்லுதாரு. இன்னைக்கு கோர்ட்டு கிடையாது. கோர்ட்டுக்கு யாராவது துப்பாக்கி எடுத்துட்டு போவாங்களா? அண்ணா, என்ன சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாமா, ரொம்ப பயமா இருக்கு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். சரிங்க அண்ணா, நான் இதை தடுக்கிறேன். ஆனா அவன் வெளியில கூட்டிட்டு போறத எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லேட் பண்ணுங்க. போலீஸ் ஸ்டேஷனை விட்டு அவன் வெளியே காலடி எடுத்து வைக்கவே கூடாது. புரியுதா? சரிங்கம்மா, நான் முயற்சி செய்யறேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரி, நான் வந்துருவேன். நீங்க வச்சிருங்க. சரிங்க டாக்டர்மா. என்னாச்சு மைனி? சண்முகம் பெரிய ஆபத்துல இருக்கான். நாம ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை காப்பாத்தியே ஆகணும். இல்லனா
என் அண்ணன் நிச்சயமா ஏதாவது பண்ணிடுவான். நம்ம சீக்கிரமா கிளம்பணும். போலாம் வாங்க. இந்தா சஸ்பென்ஷன் ஆர்டர். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த யூனிஃபார்மை நீ போடக்கூடாது. டேய் பாண்டி, இந்த பரணி சொன்னா செய்வா.